ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நீ தாண்டா எல்லாத்துக்கும் ரீசன். நான் அடி காரணம், எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். என்னையே குறை சொல்லாத. நீ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. நான் வேலைக்கு போகிறதா இல்லை உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா? வேலைக்கு போகிறேன்னு தான் பேர். ஒரு ட்ராவல் கூட கூட்டின்னு போகிறதில்ல. ஏன் போன வாரம் தானே ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். அது ட்ராவல். எஸ் பாஸ். ஓகே. ஹலோ, ஐ எம் டெவில். எப்படி எங்கள் டார்க் வெப்சைட் போர்ட்டல் பற்றி தெரியும்? யார் கிட்னாப் பண்ணணும் அண்ட் லொக்கேஷன். இதா ஃபோட்டோவா? லொக்கேஷன் 2 இருக்கு. ஓகே, செக் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் சூப்பர் காயின்ஸில் சென்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் சேம் அக்கௌண்ட்டில் காயின்ஸாக கொடுத்துருங்க. டெவில் ஆப்ரேஷன்ஸ் ஆன். மச்சான், எப்போ மச்சான் நம்ம வீடு, ஒய்ஃபு, குழந்தைங்கன்னு செட்டில் ஆகுறது? அதெல்லாம் வேணாண்டா. என்ன தான் சொல்லு, லவ்வு, ஒய்ஃபு, ஒரு தனி ஃபீல் மச்சி. ஆகிறத பேசுடா. மச்சான், சொல்ல மறந்துட்டேன், ஒரு அசைன்மெண்ட் எடுத்திருக்கேன். சூப்பர்ரா. எங்கே, எப்போ? கேகே நகர் 10 மணிக்கு. நானும் எடுத்துக்கிறேன். எங்கே? நுங்கம்பாக்கம் இல்லாட்டி கேகே நகர், சேம் டைம். ஆஃப்டர் மிஷின் இங்கேயே. ஓகே, எதுக்கும் அட்ரஸ் அனுப்பு. நம்பு, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன்ல. அதுக்கு இல்லைடா. ம், சரி, ஓகே. இமயமலையாகாமல் எனது உயிரோயாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. வண்டாப்புல்ல என் தளபதி. வண்டியா? எப்படி பங்கு, மிஷின் சக்ஸஸா? சூப்பர்டா. சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு சரக்க போடுவோம். ஏய், அவங்க கடைசியாக செய்ய கேட்போம். ம், ஓகே. இரு, 2 பேரும் ஏன் ஷாக் ஆகுறீங்க? முன்னாடியே இந்த பொண்ணு தெரியுமா உனக்கு? என் ஒய்ஃபடா அவளை கடத்த சொன்னா என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? ஒய்ஃபா? அவர் என் ஹஸ்பண்ட் தான். நான் தான் அவரை கடத்தி கொலை பண்ண சொன்னேன். கடைசியில் என்ன ஏன்டா கடத்திட்டு வந்திருக்கீங்க? ஓகே, எதுக்கும் அட்ரஸ் அனுப்பு. நம்பு, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன்ல. அதுக்கு இல்லைடா. ம். டேய் நாயே, இந்த மாதிரி ஆகும் தாண்டா முன்னாடியே உன்ட்ட அட்ரஸ் கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும் இந்த பொண்ணு தான் இந்த ஆளோட ஒய்ஃப்னு? இப்போ யாரை கொள்றது? இப்படி பண்ணிட்டியாடா? ஐயோ, மறைக்கிறானே. இவனை கொல்லுங்க சார் முதல்ல. கொன்னா காசு அதிகமாக தருவியா? அவகிட்ட இருக்கிற காசை விட என்கிட்ட அதிகமாகவே காசு இருக்கு. இவளை கொள்ளுங்க சார் முதல்ல. டேய், கம்முன்னுறா மச்சான். எது பண்ணாலும் ஒரு நியாயம் வேணும். யார் சைடு மேலே அதிக தப்பு இருக்கோ அவங்கள போட்டுருவோம். அப்படி பார்த்தா அவன் சைடு தான் சார் அதிக தப்பு இருக்கு. சார், அவள் சைடு தான் சார் அதிக தப்பு இருக்கு. இந்த கிட்னாப்க்கு ரீசனே இவன் தான் சார். எல்லா குழப்பத்துக்கும் நீ தாண்டி ரீசன். நிறுத்து நிறுத்து. டேய், வாய்ப்பத்துரா. டேய், அமைதியாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மச்சான், ஒரு தம் போட்டு யோசிப்போமா? லவ்வு, ஒய்ஃபு, தனி ஃபீலு. ஏன்டா?
அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தாங்குது. அவனை போட்டு அந்த பொண்ணை வச்சுப்போம். டே திருந்துடா. அவன் படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு புத்தி வரல? சரி, ஒரே ஒரு ரீசன் 2 பேர்கிட்டையும் கேட்போம். யார் ரீசன் வேல்யூவாக இருக்கோ அவங்களும் விட்டுருவோம். இப்போதான் நீ கரெக்டாக பேசுகிற. டே அவுத்துடுறா. இப்போ ஒரே ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க, எதுக்காக கொல்லணும்னு கடத்த சொன்னீங்க? டே நீ சொல்கிறா. அவளை எனக்கு பிடிக்கல, அவன் பண்ணுறதை எனக்கு பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல சார் அவன் பண்றது. சார் அவள் ரொம்ப கொடுமை பண்ணுறா, சாப்பாடு கூட போட மாட்றா, டிங்கின்னு வேற ஏதோ சொல்கிறா. மச்சான் முள்ளடா. நீ தாண்டா எல்லாத்துக்கும் ரீசன். நானாடி காரணம்? எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். என்னையே குறை சொல்லாத. நீ தான் டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. நான் வேலைக்கு போகிறதா இல்லை உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா? வேலைக்கு போறேன்னு தான் பேரு, ஒரு டிராவல் கூட கூட்டின்னு போறது இல்ல. ஏன் போன வாரம் தானே ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். அது டிராவலா? நிறுத்துங்க மச்சான். யாரா அவனுங்க கொல்றானுங்க? செத்துடலாம் போல இருக்குடா மச்சான். ஐயோ நம்ம கிட்ட கண்ணு இல்லையே. அட பைத்தியம், கண் ஏன்ட்டு இருக்குடா உன்னை வச்சுக்கிட்டு. சரி, இப்போ இவங்க செத்ததுக்கு நீ தான் காரணம். நீ தாண்டி ஸ்டார்ட் பண்ண. இந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. பாவம் பண்ண வச்சதே நீ தாண்டி.